மாத தேர்வு. இதில் தேர்ந்தெடுத்து நிரப்புகன்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்களா, பாருங்கள் செய்யலாமா. உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் தானேப்பா உலக பொதுமறை. இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்பு சுழற்றுதல் என்பதன் மற்றொரு பெயர் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் ஈழ தானே இருக்குது. அப்போ ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் எங்குள்ளது? தஞ்சை. இங்கே இருக்குது தஞ்சை. அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. டேஸ் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தால் இல்லு வந்திருக்கிறதுனால நம்ம ஒருமையில் தான் நம்ம இருக்குது. அப்போ அவள் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள். அப்புறம் கீழடிக்கு சென்றோம் அப்படின்னா நிறைய பேர். அப்போ நாங்கள் கீழடிக்கு சென்றோம். டேஸ் எங்கே செல்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் செல்கிறார்கள். அப்புறம் சொற்களை கொண்டு தொடர் அமைத்து எழுதுக. பாருங்கள், வருண் இன்று அப்படின்னா வருகிறான் வரும். அப்புறம் பூனை நேற்று வந்தது, நண்பர்கள் நாளை வருவார்கள். கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். இப்போ சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்களா. சிலம்பக்கலை, இதிலிருந்து சிலை கலை பக்கம். வில் வித்தை, இதிலிருந்து வில் விதை வித்தை. கூடை பந்து, இதிலிருந்து கூடை படை பந்து. இந்த மாதிரி சொற்களை எழுதிடலாம். அடுத்து பொருத்தமான இடத்தில் நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. பாருங்கள், கயலினி ஓடி போய் நந்தியை தொட்டு பார்த்தால் இது கல்லால் செய்யப்பட்டது தானே என்று கேட்டாள். இப்போ கயலினி இருக்காமா. அடுத்து தொட்டு பார்த்தால் ஃபுல் ஸ்டாப். அடுத்து மேற்கோள் குறி, இது ஸ்டார்ட் பண்ணும்போது இது கல்லால் செய்யப்பட்டது தானே. அடுத்து மேற்கோள் குறி முடியுது. இது கொஸ்டின் தானே கேட்குறா என்று கேட்டாள், ஃபுல் ஸ்டாப். அடுத்து மாத தேர்வு பாருங்கள். அடுத்த ஒன்று பாருங்கள், உரிய இணைப்பு சொல்லை எடுத்து நிரப்புக. என்னென்ன இணைப்பு சொல் பார்க்கலாமா. இன்று குழந்தைகள் மைதானத்தில் விளையாடவில்லை, ஏனெனில் கனத்த மழை பெய்தது. அடுத்து கபிலன் நன்றாக பாடுவான், ஆகவே இந்த போட்டியில் பங்கு பெற முடியும். ஆகவேன்றது வரும். நாங்கள் நன்றாக விளையாட்டு பயிற்சி எடுத்தோம், அப்படி இல்லாவிட்டால் எங்களால் கோப்பையை பெற்றிருக்க முடியாது. அப்புறம் வான்மதி, உனக்கு தேநீர் வேண்டுமா அல்லது பனிக்குள் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்து பாருங்கள், செய்தித்தாளில் மீன்பிடி தடைக்காலம் என்ற செய்தி வெளியிடப்பட்டது. அவ்வாறெனில் மீனவர்கள் என்ன செய்திருப்பார்கள். இது நம்ம சொல்லும் போதேவோ நமக்கே தெரியும்ப்பா. இணைப்பு சொல் வந்து இந்த இடத்துல என்ன போடணும், ஆனாலா அப்படியானா அவ்வாறெனிலா, இந்த மாதிரி நமக்கே தெரியும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், சரியா தவறா கேட்டிருக்காங்களா. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள். சரிதானப்பா. அப்புறம் மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு மற்போர். இல்லைப்பா, மஞ்சு விரட்டுனா என்னது? ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு நம்ம சொல்கிறோமா. அப்பா இது வந்து மற்போர் என்பது தவறு. சோழ கங்க பேரேரி தான் இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. சரிதானப்பா. அறம் என்பதன் பொருள் மிகுந்த செல்வம். தவறு பாரம். வில்வித்தை விளையாட்டு ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. சரிப்பா. அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக. நேர்மைன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ கண்ணன் எப்பொழுதும் நேர்மையாக பேசுவான். வேளாண்மைக்கு வேளாண்மை செய்வதன் மூலம் உணவு பொருட்கின்றன. விளையாட்டு, குழலி விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டாள். பேருந்து, என் வீட்டு அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளது. அடுத்து வீரக்கலைகள், தமிழர்களின் வீரக்கலைகளில் ஒன்று சிலம்பம். சரிங்களாப்பா. அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்களா. தொடர்களை வகைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி எழுதுனா அதை பார்த்துக்கோங்க. இங்கே கீழே எழுதிருக்கிறத பாருங்கள். ஏறுதழுவுதல் கொடுத்துருக்காங்க, இங்கே சிலம்பம். அப்போ இங்கே 5 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்களை பயன்படுத்தி ஏறுதழுவலுக்கு என்னென்ன வருமோ, சிலம்பத்துக்கு என்னென்ன வருமோ பார்த்து எழுதணும். பாருங்கள், ஏறுதழுவுதல் பார்த்திங்கன்னா காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவது. அப்புறம் மஞ்சு விரட்டு போட்டியின் போது வாடி வாசலை மறித்து போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. இது ரெண்டும் ஏறுதழுவுதலுக்கு தொடர்புடைய தொடர்கள். அடுத்து சிலம்பத்துக்கு பார்த்திங்கன்னா எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல். அடுத்து கம்பு சுழற்றும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டது. இது ரெண்டுமே சிலம்பத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இந்த விளம்பரத்தை படித்து விடை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த விளம்பரம் வந்து எழுதுபொருள் அங்காடி மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க என்ன வச்சுருக்காங்க, சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோவுக்கு மேலே பொருள் வாங்கினா உங்களுக்கு இது இலவசம், அது இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, மற்ற நாள்லாம் இருக்கும். காலை 7 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரையும். எந்த இடம்னா மோகனூர், நாமக்கல் மாவட்டம். சரிங்களாப்பா. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. விளம்பரத்தில் இடம்பெறாதது எது அப்படின்னா சுண்ணக்கட்டி, மற்ற எல்லாமே இடம்பெற்றிருக்கும். அடுத்து கவினுக்கு எழுது பலகை எவ்வாறு கிடைத்தது அப்படின்னா 5 குறிப்பேடுகள் வாங்கியதால் இந்த எழுது பலகை அவனுக்கு கிடைத்தது. அதான் சில ஆஃபர்ஸ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அதனால் விமலா பட்டம் செய்வதற்கு பயன்படாத பொருள் எதுனா வாய்ப்பாடு, மற்றது எல்லாமே பட்டம் செய்ய பயன்படும். அடுத்து பாருங்கள், இனியா எழுது பொருட்கள் வாங்கும்போது தண்ணீர் குடுவைக்கு மட்டும் பணம் கொடுக்காமல் வாங்கினாள். எப்படி இந்த மாதிரி வாங்கினானா, இனியா ரூபாய் 300க்கு மேல் பொருட்கள் வாங்கியதால் தண்ணீர் குடுவை இலவசமாக அவளுக்கு கிடைத்தது. அடுத்து பாருங்கள், விளம்பரத்திலிருந்து வினா ஒன்றை உருவாக்குக. எழிலன் எழுது பொருள் அங்காடி எங்குள்ளது. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச
ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்கலாம். அடுத்து ஒரு மாத தேர்வு பாருங்கள். குறளை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இந்த குறள்லேருந்து கீழே கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. நயன் என்பதன் பொருள் நேர்மை. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எதுனா பண்புடைமை. அடுத்து நன்றி புரிந்த பயனுடையார் என வள்ளுவர் யாரை சுட்டிக்கிறார்னா நன்மை செய்தவர். அடுத்து சரியா தவறா பாருங்கள். உலகு என்ற சொல் உலகத்தில் உள்ள மக்களை குறிப்பிடுகிறது. சரிதான்ப்பா, உலகுனா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும். அப்புறம் இரண்டாம் எழுத்து ஒன்றுக்குள் வரும் சொற்களை எடுத்து எழுதுக்குன்னா நயனோடு பயனுடையார். இதில் இரண்டாம் எழுத்து வந்து யா யா. அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பத்தியை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கீழே கேட்டுள்ள வினாக்கள் பாருங்கள். வெண்மதி அதிகமாக விரும்பி படிக்கும் கதைகள் எவைனா தொடர் கதைகள் தான். அடுத்து பாருங்கள். மெய்ப்பாடுகளோடு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா உடல் அசைவுடன் கூறுதல். உடல் லாங்குவேஜ் இருக்குல்ல அதோட கூறுது. வெண்மதியிடம் தங்களையும் அழைத்து சொல்லுமாறு கேட்டனர். இத்தொடர் உணர்த்தும் இடம் எதுனா நூலகம். அந்த நூலகம் பத்தியில் வந்து நூலகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. வெண்மதியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுனா வாரம் ஒரு முறை நூலகம் செல்வாள் அவள். இது வந்து தவறானது. சரிங்களா. அடுத்து கதை கேட்பவர்களை எந்த நாளில் வெண்மதி நூலகத்திற்கு கூட்டிச் செல்வாள்? ஏன் எந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கதை கேட்பவர்களை வெண்மதி நூலகத்திற்கு கூட்டிச் செல்வாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்று தான் உலக புத்தக நாள். புத்தக நாள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புத்தக நாளுக்கு வெண்மதி நூலகத்திற்கு மற்றவர்களை அழைத்து செல்வாள். அடுத்து பாருங்க. ஆதிரன் தனது பெயரை விதவிதமாக எழுதி பார்த்தான். நீங்களும் உங்கள் பெயரை விதவிதமாக எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா. இங்கே உங்கள் பெயர் என்னவா இருக்குமோ அது இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டைலிஷாக அழகாக எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஆதிரனுக்கு தொடர் எழுத உதவலாமா? இங்கே படங்கள்லாம் இருக்கா அந்த படத்தோடு தொடர்புடைய தொடர்களை எழுதணும். சரிங்களா. இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. வீட்டில் தர்பூசணி சாறு இருந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே எழுதலாமா? பூதனப்பா. பூவின் மேல் வண்டு மேகத்தை போன்று பறந்தது. இங்கே காகிதத்தில் வானவில் வரைந்தேன். அடுத்து பாருங்க. இங்கே மின்னல் கொடுத்துருக்காங்களா. மின்னலுடன் பெய்த மழை நீரில் கப்பல் விட்டேன். சரிங்களாப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு தோணுகின்ற தொடர்களை இங்கே எழுதலாம். அடுத்து பாருங்க. இங்கே வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியாக எழுதணும். அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி இப்படி. இங்கே பாருங்கள். ஆற்றில் நீர் சலசலவென ஓடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி விளையாட்டு திடலில் நாங்கள் கபடி விளையாடினோம். அடுத்து மழை நின்ற பிறகு ஓடும் நீரில் கப்பல் விட்டு மகிழ்ந்தோம். அடுத்து செக்க சிறந்த பூக்கள் பார்ப்பதற்கு நெருப்பு பந்து போல் இருந்தன. இந்த மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள். ஆதரன் சுதந்திர தின வாழ்த்து அட்டை தயாரித்துள்ளார். நீங்களும் உங்களுக்கு பிடித்த விழாவிற்கு வாழ்த்து அட்டை தயார் செய்யுங்கள். எந்த விழா வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு வாழ்த்து அட்டை வந்து ரெடி பண்ணி கலர் பண்ணியிருந்தோம். சரிங்களா குட்டீஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 3rd லெசன் ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் 4th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.